இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் தற்போது தமிழ்ல மதராசி அப்படின்ற படத்தை எடுத்துட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடிக்கும் இந்த படத்துல ருக்மணி வசந்த், வித்யுத் ஜம்வால் ஆகியோர் நடிக்கிறாங்க. இந்த படத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக போயிட்டு இருக்காங்க. இதனடுத்து ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள் இயக்கத்துல பாலிவுட்ல உருவாக உள்ள படம் தான் சிக்கந்தர். இதுல சல்மான் கான் மற்றும் ராஷ்மிகா மந்தானா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இந்த நிலையில விஜய் சார் மற்றும் கீர்த்தி சுரேஷ் ஆகியோருடைய நடிப்புல வெளியான சர்கார் படத்துடைய ரீமேக் தான் சிக்கந்தர் அப்படின்ற ஒரு செய்தி போய்க்கொண்டிருக்கு. இது குறித்து ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள் நேரடியாகவே சில விஷயங்களை ஓபன் பண்ணியிருக்காரு. அதாவது சிக்கந்தர் படம் புதிய கதையில உருவாகுது, மற்ற படங்களுடைய தழுவலாகவோ அல்லது மறு உருவாக்கமோ இருக்காது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இதற்கும் சர்கார் படத்திற்குமே எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆகையால ஒரு புதிய கதையில தான் சிக்கந்தர் படம் உருவாகுது. மேலும் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்துல விஜய் சார் நடிப்பதாக இருந்தது. ஆனா சில காரணங்களால இந்த வாய்ப்பு தள்ளி போய் கொண்டே இருக்கு. இந்த சூழல்ல விஜய் சார் கடைசியாக வினோத் அவர்களுடைய டைரக்ஷன்ல ஜனநாயகன் அப்படின்ற படத்துல நடிக்கிறாரு. இனிமே சினிமாவில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு தளபதி அவர்கள் சொன்னதால முருகதாசுடன் மீண்டும் இணைய வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.